ஸ்டார் வச்சதுக்கு அப்புறம் வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல சின்னு? ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்கு. ஹே மின்னு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் குட்டி தம்பியும் உன் கூடயே சின்ன கூடயும் விளையாண்டலான்னு வந்துக்கோ. ஹே வாரியா, நானும் சின்னுவும் கிறிஸ்மஸ்க்கு எங்க வீடு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாத்தியா, புதுசா எங்க வீட்ல ஸ்டார் கூட வச்சிருக்கோம். எப்படி இருக்கு? ஸ்டார் நல்லா இருக்கா? ஆதி, அங்க பாரு புது ஸ்டார். நல்லா இருக்கா? இது என்னது? எதுக்கு ஸ்டார் வீட்டு மேல வச்சிருக்காங்க? ஆதி குட்டா, எதுக்குடா மின்னு சின்ன வீட்ல ஸ்டார் வச்சிருக்காங்க? நம்ம வீட்ல மட்டும் ஸ்டாரே இல்ல. சாகு. மின்னு, எதுக்கு உங்க வீட்ல மட்டும் ஸ்டார் வச்சிருக்கீங்க? எங்க வீட்ல எல்லாம் ஸ்டாரே இல்ல. இரியா, உனக்கு தெரியாதா? கிறிஸ்மஸ் வர போகுதுல்ல. கிறிஸ்மஸ்க்கு எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி தான் ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீ, லைட் எல்லாமே வைப்பாங்க. அப்படியா? கிறிஸ்மஸ்னா என்ன? இரியா, உனக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியாதா? கிறிஸ்மஸ்னா அது ஒரு பண்டிகை. ஜீசஸோட பிறந்த நாள். ஜீசஸோட பிறந்த நாளை தான் எல்லாரும் கிறிஸ்மஸா கொண்டாடுவாங்க. அதனால தான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீடெல்லாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு ஸ்டார் எல்லாம் வைப்பாங்க. நாங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். அதான் வீட்ல ஸ்டார், கிறிஸ்மஸ் ட்ரீ, லைட் எல்லாமே வச்சிருக்கோம். வாங்கும். என்னடா குட்டா, உனக்கும் ஸ்டார் வேணுமா? சரி, நம்ம அப்பா கிட்ட சொல்லி ஸ்டார் வாங்கலாம். அப்புறம் நம்ம வீட்லயும் இந்த மாதிரி ஸ்டார் வைக்கலாம். சரியா? இது டாக். இந்த ஸ்டாரா? இந்த ஸ்டார் வேணும்டா. இது மின்னு சின்னோடது. இது நமக்கு தர மாட்டாங்க. நம்ம அப்பா கிட்ட சொல்லி வேற ஸ்டார் வாங்கலாம். இது டாக். ஐயோ ஆரி குட்டா, இந்த ஸ்டார் மின்னு சின்னோடது. அவங்க நமக்கு தர மாட்டாங்க. இது டாக். அச்சச்சோ, யாரு குட்டா அழுவாதடா. நம்ம அப்பாட்ட சொல்லி வேற ஸ்டார் வாங்கலாம். இது டாக். யாரு குட்டா, நம்ம வீட்டுக்கு போலாம்டா. வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட ஸ்டார் கேட்டா அப்பா வாங்கி தருவாரு. வா வீட்டுக்கு போலாம். அச்சோ மின்னு, குட்டி தம்பி ஸ்டார் வேணும் சொல்றா. ஸ்டார் இல்லன்னா வீட்டுக்கு வர மாட்டேன் சொல்றா. அச்சச்சோ, ஆதி அழுவுறான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. தம்பி அழுவுறான். வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான். ஆதி, வார வீட்டுக்கு போலாம். அப்பா வேற ஸ்டார் வாங்கி தருவாரு. அச்சச்சோ, தம்பி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா. இப்ப என்ன பண்றது? மின்னு, நான் தம்பியை பாத்துக்கிறேன். நீ எங்க வீட்டுக்கு போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரியா? அப்பா வந்து ஸ்டார் வாங்கி கொடுத்தாதான் குட்டி தம்பி வீட்டுக்கு வருவா. சரியா, இரு, நான் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஆதி, அப்பா, இங்க பாருங்கப்பா. ஆரி குட்டா வீட்டுக்கு வர மாட்டா சொல்லி இங்கே உட்கார்ந்து அழுவுறா. ஆதி, எதுக்குடா இப்படி ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஏமோ என்னடாச்சு? எதுக்கு தம்பி இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான்? அப்பா, அது நானும் ஆரி குட்டாவும் இங்க மின்னு சின்ன வீட்டுக்கு விளையாண்ட வந்தோமா. அப்போ மின்னு சின்ன வீட்டுல இந்த ஸ்டார் வச்சிருக்காங்கல்ல, இந்த ஸ்டார் பார்த்துட்டு குட்டி தம்பிக்கு வேணும் சொன்னான். நான் அது வீட்டுக்கு போய் நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம். அப்பா ஸ்டார் வாங்கி தருவாங்க சொன்னேன். ஆனா ஆரி குட்டா இப்பமே ஸ்டார் வேணும் சொல்லி இங்கேயே உட்கார்ந்து அழுந்துட்டே இருக்கா. வீட்டுக்கே வரல. ஆதி, என்னடா அது? ஸ்டாருக்காக வா உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஸ்டார் தானே வேணும், அப்பா வாங்கி தரேன். வா வீட்டுக்கு போலாம். ஸ்டார் தானேடா, அப்பா வாங்கி தரேன்னு சொல்றல. நீ வீட்டுக்கு வா, அப்பா நைட்டு வரும்போது உனக்கு ஸ்டார் வாங்கிட்டு வரேன். இந்த ஸ்டாரா? இது மின்னு சின்ன ஓடுதுல, அவங்க ஸ்டார் எப்படி உனக்கு தருவாங்க? உனக்கு அப்பா வேற ஸ்டார் வாங்கி தரேன், வா. அதான் அப்பா ஸ்டார் வாங்கி தரேன்னு சொல்றல்லடா, அப்புறம் என்ன, வா.
டேய் ஆதி, இங்க பாரு, இப்படி எல்லாம் அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்துட்டு வேணும்னு அடம் பிடிக்க கூடாது. அதான் அப்பா உனக்கு வேற ஸ்டார் வாங்கி தரேன்னு சொல்றல, ஒழுங்கா அப்பா கூட எந்திரிச்சு வா. யாய் குட்டா வாடா வீட்டுக்கு போலாம். அப்பா உனக்கு இந்த மாதிரி வேற தார் வாங்கி தருவாங்க. இந்த மாதிரியே அழகா கலர் கலரா லைட் எல்லாம் எரிய மாதிரி அப்பா வேற தார் வாங்கி தருவாங்க. நீ அழுவாத, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இது தாகு. டேய் ஆதி, இங்க பாரு, அழாத. அப்பா தான் சொல்றல, உனக்கு இந்த மாதிரி வேற ஸ்டார் வாங்கி தரேன். ஸ்டார் மட்டும் இல்ல, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டு இது எல்லாமே வாங்கி தரேன்டா. நம்ம வீட்லயும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார் லைட் எல்லாம் வச்சு அழகா டெக்கரேஷன் பண்ணலாம். ஹை அப்பா, நிஜமாவாப்பா? நம்ம வீட்லயும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோமா? அப்ப மின்னு சொன்னா கிறிஸ்டியன்ஸ் மட்டும் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்கன்னு? அப்படியெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னால இல்லடாமோ. யாரு வேணும்னாலும் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். கிறிஸ்மஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லடா, அது ஜீசஸோட பிறந்த நாள். அன்னைக்கு நம்ம ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணி நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் ஜீசஸ் அதை கொடுப்பாரு. அப்பா, அப்ப நம்ம வீட்லயும் ஸ்டார் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் கொண்டாடலாமாப்பா? ஓ, அதுக்கு என்னடா, கொண்டாடலாமே. நம்மளும் இந்த மாதிரி ஸ்டார் கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டையும் டெக்கரேட் பண்ணலாம். ஹை அப்ப நம்ம வீட்லயும் இதே மாதிரி லைட் எல்லாம் வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் ஸ்டார் எல்லாம் வைக்கலாமாப்பா? வைக்கலாம்டாமோ. முதல்ல அது நீ அவன் கிட்ட சொல்லு, நம்ம வீட்லயும் இந்த மாதிரி ஸ்டார் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைக்கலாம், வீட்டுக்கு வான்னு சொல்லி அவனை கூப்பிடுடா. யாரி குட்டா, இங்க பாரு, அழுவாதா. அதான் அப்பா சொல்லாங்கல்ல, நம்ம வீட்லயும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்டார் லைட் எல்லாமே வைக்கலாம். அப்பா எல்லாமே வாங்கி தருவாங்கடா. நீ அழுவாதா, நம்மளும் கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். வா நம்ம வீட்டுக்கு போலாம். இது காது. யாரி குட்டா, இந்த மாதிரி நம்ம வீட்ல 3 ஸ்டார் வாங்கலாம்டா. வா போலாம். நீ இப்ப அழுவாம எந்திரிச்சு வீட்டுக்கு வந்தாதா அப்பா நமக்கு இந்த மாதிரி கலர் கலரா நிறைய ஸ்டார் எல்லாம் வாங்கி தருவாங்க. வாடா வீட்டுக்கு போலாம். இதுக்காக இந்த மாதிரியே ஸ்டார் வாங்கலாம்டா. தாதா, இதுக்காக. டேய் சரிடா ஆதி, இதே மாதிரி ஸ்டார் அப்பா வாங்கி தரேன், போதுமா? சரிடா ஆதி, இந்த மாதிரி லைட் எரியுற ஸ்டாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் இந்த மாதிரி லைட் எல்லாமே வாங்கி தரேன்டா. ஒரு ஸ்டாரை பார்த்துட்டு அது வேணும்னு இப்படிதான் ரோட்ல உட்காந்து அழுவியாடா நீ? எப்பவுமே உன் அக்கா தான் ஏதாவது வேணும்னு அடம் பிடிப்பா. ஆனா இப்ப வர வர உனக்கும் சேட்டை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதான் நீயும் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க. சரி சரி, 2 பேரையும் சொல்லி ஒன்னும் ஆக போறது இல்ல. 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு நடங்க. நைட் அப்பா வரும்போது ஸ்டாரு கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டு எல்லாமே வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டையெல்லாம் அழகா இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம்.